பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நிறைந்தவர்களே, நல்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை திடீரென சடையலென ஒரு சில துன்பங்கள், அந்த துன்பங்களும் காண சகிக்காத, மனதுக்கு பிடிக்காத துன்பங்கள். சரி, இன்னைக்கு போயிடும், இல்லை நாளைக்கு போயிடும், சரி அடுத்த வாரம் போயிடும், சரி அடுத்த மாதம் போயிடும், சரி ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து போயிடும். ஆனால் போகவில்லை. துன்பங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. குழந்தைகளுக்கு தொடர்ந்த தொல்லைகள், நோவுகள், அதே போல் இவருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது ஒரு விதமான ஒரு அச்சத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறது. அவருக்கும் அவருடைய வீட்டம்மாக்கும் என்னவோ ஒரு மாற்றம் இருக்குதில்ல அப்படின்ற ஒரு விதமான பயமும் பதட்டமும் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்திற்கு காரணம் என்ன என்று ஆய்வு செய்து பார்க்கும்போது, அவர்களுக்கு சென்ற காலத்தை விட இப்போது தானே இந்த மாதிரியெல்லாம் வருகிறது, சென்ற வருடம் வரைக்கும் நல்லா தானே இருந்தோம். இந்த சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு முறையாக மார்க்கம் படித்த, முறையாக தல்சமாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஓதி பார்த்து சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலிமை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு சிகிர் செய்யப்பட்டிருக்கிறது, சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். முழு உலகமும் பாதாளத்திற்கு சென்றது போல, சூரியன் இருண்டது போல அவர்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகிறது, பயந்து விடுகிறார்கள். இது நான் ஒரு கற்பனையாகத்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல நிஜத்தில் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. சூனியம் என்பது வெறுமன்ன கையையும் காலையும் தாக்கி, உறுப்புகளை தாக்கி முடக்கி போடுவது மட்டுமல்ல. சூனியத்தில் பல வெரைட்டிஸ் இருக்கிறது. செய்வினை, பில்லி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த பலாய்களுக்கு நம்ம உள்ள போகலை, அது தேவையும் இல்லை. சூனியத்தை இந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது, ரப்புல் ஆலமீனுடைய வசனங்கள், இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள், ஆணித்தரமாக இறைவனால் அருளப்பட்ட சூரா ஃபலக், சூரா நாஸ், இந்த 2 வார்த்தைகளின் 2 சூறாக்களின் பின்னணிகள், இதையெல்லாம் நாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, சூனியம் என்பது சத்தியமே, சூனியம் என்பது சாத்தியமே, சூனியம் என்பது உண்மையே என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அல்லாஹ் உங்களையும் உங்கள் மக்களையும், எங்களையும் எங்கள் மக்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டும். சூனியம் இல்லாதவர் தைரியமாக அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாதிப்புக்குள்ளான மக்கள் படக்கூடிய வேதனை சொல்லி மாள முடியாது. சமீபத்தில் ஒரு ஜியாரத்திற்காக நான் சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு இளம் வயது பெண், அந்த இளவயது பெண்ணை கயிறில் கட்டி இருக்கிறார்கள் சகோதரர்களே. அவருக்கு உணவு தரப்படுகிறது. அந்த உணவை தட்டை தூக்கி எறிகிறார். பார்த்தீங்க என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்கணும், இளவயது பெண், அவர் அலறக்கூடிய அலறல் இருக்குது பாருங்க, அல்லாஹு அக்பர், சொல்லி மாள முடியாது. சவுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு சாதாரண மனிதனின் சப்தமே அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடும் அலறல், பயங்கரமான அலறல். அந்த அலறல் அதாவது ஒரு 3 பொம்பளைங்க கத்துனா எவ்வளோ சவுண்டு வரும், அந்த 3 பொம்பளையினுடைய சவுண்டை தன் தொண்டையில் வைத்து ஒருத்தி கத்தும்போது எப்படி இருக்கும், அதே போல் கத்துது. அப்போ விசாரிக்கின்ற நேரத்தில் தான் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அம்மாக்கு அப்படின்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. ரொம்ப பரிதாபமாக இருந்தது, இறைவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய மக்களும், கமெண்டர்ஸாக இருக்கக்கூடிய என்னுடைய நேயர்களும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, சூனியத்திற்கு நீங்கள் எதுவும் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு, கந்திருஷ்டி, சூனியம் அப்படின்ட்டு. சூனியம் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எந்த விதமான பயத்தையும் கொள்ள தேவையில்லை. ஏன்னா பயத்துக்கே பயத்தை காட்டக்கூடிய 2 சூறாக்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். குல் அஊது பிரப்பில் ஃபலக்,
மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். உங்களுக்கு தெரியும் இதில் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டு அந்த இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அது இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கியிருக்கிறான். இந்த சூனியத்தின் விஷயத்தில் நானோ நீங்களோ இல்லை, உலகம் இல்லை, உலகத்தின் உத்தமரான ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டாங்க. சூனியம்னா நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கையகால முடக்கி அப்படியே ஒரு பக்கமாக ஒதுங்க வச்சிடும், ஆன்னு அலற வைக்கும், பேய் மாதிரி கத்த வைக்கும். அது மட்டும் இல்லை, சூனியம் மறதியை கூட ஏற்படுத்தும். சூனியம் வாழ்க்கையில் எவ்வ விடாத அளவுக்கு, உயர விடாத அளவுக்கு முடக்கி போடும். சூனியம் தாம்பத்திய சுகத்தை கூட எடுத்துவிடும். சூனியம் குழந்தைகளின் மீது காட்டக்கூடிய அன்பையே கூட கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். பல வெரைட்டிஸ் இருக்கிறது. இந்த சூனியம் வைக்கிறவங்க ஃபுல்லாக நாசமாக போகணும். இந்த சூனியம் அப்படின்றது ஷிர்கின் ஒரு வகை. இறைவனுக்கு இணை கற்பிப்பவனும் ஒன்று தான், சூனிய செய்பவனும் ஒன்று தான். அந்த அளவுக்கு ஷிர்கின் பாவமாக இந்த சூனியம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஒரேடியாக பயந்துக்கிட்டு எனக்கு அதாயிடுச்சோ இதாயிடுச்சோ அப்படின்னு செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் 2 விஷயங்களை நீங்கள் தொடர்படியாக செய்வதாகிறது. எப்பேற்பட்ட அயோக்கியன் உங்களை நெருங்க நினைத்தாலும் அவன் சூழ்ச்சிகளை தவிடுபொடியாக்கக்கூடிய வல்லமை படைத்தவை, சக்தி படைத்தவை. அதுதான் என்னுடைய ரப்பு எங்களுக்கு தந்த சூரத்துல் ஃபலக். இந்த சூராவுக்கு பிறகு சூரா நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் 7 முறை ஓத வேண்டும். இந்த ஆயத்துக்களுடைய கணக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 ஆயத்துக்கள் வரும். 7 ஆயத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூறாக்களை 7 முறை ஓதணும். ஃபலக்கை 7 முறை ஓதணும், நாஸை 7 முறை ஓதணும். பாதிப்பு கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. சம்பந்தப்பட்ட நபரோ அல்லது சம்பந்தம் இல்லாத நபரோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு அல்லது இவருக்கே, இந்த மாதிரி நபர்கள் 100 முறை அதிகமாக்கணும். 100 முறை ஓதி 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 அல்லாஹு அக்பர். தொடர்ந்த சிகிச்சையும் மருத்துவ சிகிச்சையும், மருத்துவத்தை விட்டுறக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாமல் வெறுமுன்ன இதை மட்டும் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணக்கூடாது, சிகிச்சையும் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவ சிகிச்சை சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? சரியான ஒரு கவுன்சிலிங், சரியான டேப்லெட்டு, சரியான ட்ரீட்மெண்ட்டு, அதோடு கூடி ரப்புடைய இந்த வசனங்கள் எல்லாம் சேர்ந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு நான் சொன்னேன் பாருங்க. அதே போல் 2ம் சேர்ந்து இந்த சூனியத்தை பஸ்பமாக்கிவிடும். எப்பேற்பட்ட அயோக்கியம் வச்சாலும் சரிதான், எப்படிப்பட்ட சூனியத்தை வச்சாலும் சரிதான். தெய்வத்தின் முன்னாடி எதிரா நிற்கும். படைத்த ரப்புக்கு முன்னாடி உன்னுடைய சூனியம் என்ன, சூழ்ச்சி என்ன? ரப்புல் ஆலமீனுடைய வசனங்கள் அற்புதமான வசனங்கள். நான் ஒவ்வொன்றுக்கா பொருளடக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் வீடியோ பெருசாகிடும். அதனால் பொருளை எடுத்து பாருங்கள், நீங்களும் பாருங்கள். பார்த்து ஒவ்வொன்றையும் உத்வேகத்தோட ஓதணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக்னும் போது, ரப்பே இந்த சூனியத்தை முடக்கிடு, உன் சக்திக்கு முன்னாடி உலகத்தில் வேறு எந்த சக்தியும் மிகைத்ததல்ல, நீயே பெரியவன், நீயே உயர்ந்தவன் அப்படின்றத உள்வாங்கி கொண்டு இந்த சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. சூனியம், கந்திருஷ்டி, பலாய்கள் நம்மை துளி கூட அணுகாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் இது போன்ற பலாய் முசீபத்துக்களிலிருந்து பாதுகாப்பானாக. பாவம் இதால் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிஃபாவை தருவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலை பற்றி பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.